நீங்க செல்ஃப் ஸ்டடியா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது இன்ஸ்டியூட்ல கூட படிக்கலாம். ஆனா நம்மளோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா மினிமம் 15 to 25 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணலாம். டெய்லி பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு ஆர்எஸ்கே நீட் அகாடமி. நம்ம எவ்ரிடே பார்த்தோம்னா பிசிக்ஸ்ல ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படிங்கிற வீடியோவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ட்ரிக் நம்பர் 73. இதுல யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற சாப்டர்ல வெர்னியர் கேலிப்பர். இதுக்கு முன்ன ஆரம்பத்துல யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்டா இருந்துச்சு. இப்போ இந்த பிராக்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் சேர்த்து எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ல இருக்கக்கூடிய வெர்னியர் கேலிப்பர் இதுல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, கன்சிடர் த டயாமீட்டர் ஆஃப் எ ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் பீயிங் மெஷர்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் எ வெர்னியர் கேலிப்பர். ஒரு வெர்னியர் கேலிப்பர் வச்சுட்டு என்ன பண்றாங்க, ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்டோட டயாமீட்டரை மெஷர் பண்றாங்க. சப்போஸ் இட்ஸ் 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் ஆர் ஈக்குவல் டு இட்ஸ் 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ். அதாவது 10 VSD is equal to 9 MSD கொடுத்துட்டாங்க. The least count in the main scale is 0.1 சென்டிமீட்டர். இதுலதான் நீங்க வந்து வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் 0.1 சென்டிமீட்டர் கிடையாது. அந்த மெயின் ஸ்கேலோட இதுதான் லீஸ்ட் கவுண்ட் தான் 0.1 சென்டிமீட்டர். அந்த ஜீரோ ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல் இஸ் அட் plus 0.1 சென்டிமீட்டர் when the jaws of the vernier calipers are closed. If the main scale reading for the diameter is m is equal to 5 centimeter and the number of coinciding vernier divisions is 8, the measured diameter after zero error correction is okay. இப்படி கேக்குறாங்க. இப்போ வந்து பாருங்க, இதுக்கான சொல்யூஷன் வந்து என்ன சார், எப்படி சார் நான் போடுறது, ரொம்ப பெருசா இருக்கு, லெங்தியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் தான். நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த பேராகிராஃப் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு, அது படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் தேவை, அவ்வளவுதான். இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ் அப்படின்னா, அப்ப வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் வந்து பார்த்தோம்னா என்ன வரும்னா 0.01 சென்டிமீட்டர். எப்ப கண்டிஷன் என்ன, 10 VSD is equal to 9 MSD இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு, 0.01 சென்டிமீட்டர். சார் இங்க லீஸ்ட் கவுண்ட் வந்து பாருங்க 0.1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களே, அது மெயின் ஸ்கேலுக்கு, உங்களை கன்ஃபியூஸ் பண்றதே கொடுத்துருக்காங்க, அதை கன்சிடர் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்தது the zero of the vernier scale is at 0.1 centimeter when the jaws of the vernier caliper are closed. அப்ப ஜீரோ எரர் என்ன கொடுத்துட்டாங்கன்னா 0.1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. If the main scale reading of the diameter is m is equal to 5 centimeter and the number of coinciding vernier divisions is 8 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப measured diameter after zero correction. ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வ் ரீடிங் வேணும். அப்சர்வ் ரீடிங் அப்படின்னா என்ன, மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இன்டு லீஸ்ட் கவுண்ட். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, நமக்கு 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்ப 5 பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 8 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 8 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு, வெர்னியர் கேலிப்பருக்கு 0.01 போட்டீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 5.08 அப்படிங்கிறது வரும். இதுதான் அப்சர்வ் ரீடிங். அப்ப கரெக்ட் ரீடிங் வேணும் அப்படின்னா அப்சர்வ் ரீடிங் மைனஸ் 0 எரர். அப்ப அப்சர்வ் ரீடிங் எவ்வளவு, 5.08 மைனஸ் 0 எரர் எவ்வளவு, 0.1 போட்டீங்கன்னா 4.98 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வரும். இதுதான் கரெக்ட் ரீடிங். ஒருவேளை 0 எரர் நெகட்டிவா இருந்துச்சுன்னா இது பிளஸ் ஆயிருக்கு, அப்ப 5.18 வரும். சரியா? அப்ப இந்த 0 எரர் வந்து என்னங்கிறத பாருங்க, அதை பொறுத்து இது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், மைனஸ் பண்ணுவோம். 0 எரர் நெகட்டிவா இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணணும். சரியா? ரொம்ப சிம்பிளான ஐடியா. இந்த மாதிரியான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா 9750771555 நம்பருக்கு இந்த கொஸ்டின்கான ட்ரிக் நம்பரை போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்டை ஃபார்வர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கும் வந்து நிறைய வீடியோஸ் கண்டினியூஸா போடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.